அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் லேப் ஊழியர் கில் கவின் என்பவர் பாலியல் தொல்லை வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்ப்பப்பை பிரச்சனை காரணமாக ஸ்கேன் எடுக்க சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். பிற்பகல் வணக்கம். கர்ப்பப்பை பிரச்சனை காரணமாக ஸ்கேன் எடுக்க சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஸ்கேன் ஊழியர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கொளத்தூர் பகுதியில் இந்த சம்பவமானது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புகழ் காவங்கரை பகுதியைச் சேர்ந்த 40 வயது உடைய பெண் ஒருவர் கர்ப்பப்பை பிரச்சனை காரணமாக தொடர்ந்து அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் மருத்துவர்கள் அவரை ஸ்கேன் எடுத்து வருமாறு கூறியதன் பேரில் அந்த பெண் சென்னை கொளத்தூர் இரட்டையடி பகுதியில் உள்ள ஆர்த்தி ஸ்கேன் சென்டர் என்ற ஸ்கேன் சென்டருக்கு சென்று ஸ்கேன் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அந்த டெக்னீஷியனாக வேலை பார்த்து வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கில் கவின் என்பவர் ஸ்கேன் எடுக்க வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. உடனே பயந்து போன அந்த பெண் இது குறித்து ஸ்கேன் நிர்வாகத்திடம் அந்த ஊழியர் குறித்து புகார் அளித்துவிட்டு இந்த தகவலை தனது கணவருக்கு செல்போன் மூலமாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் தன் மனைவியுடன் சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் நிலையத்துக்கு சென்று நடந்த இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் போலீசார் ஆர்த்தி ஸ்கேன் ஊழியர் கில் கவின் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஊழியர் கில் கவினிடம் தற்போது ராஜமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கில் கவினுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.